ஹலோ எவ்ரிஒன், இன்றைக்கி நம்ம சோஷியல் இஷ்யூவாக இருக்கிற அன்எம்ப்ளாய்மெண்ட்டை பற்றி பார்க்கலாம். அன்எம்ப்ளாய்மெண்ட்னா தமிழில் வேலை கிடைக்காம இருக்கிறது. அன்எம்ப்ளாய்மெண்ட் ஒரு சமூக பிரச்சனை. அது இந்தியாவில் நிறையா இருக்குது. அன்எம்ப்ளாய்மெண்ட் நிறைய காரணங்களுக்காக வரும். ஒன்று, அந்த பர்சன் வேலைக்கு போக விரும்பலைன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் வரும். இல்லாட்டி ஒரு வேலைக்கு ஆசைப்பட்டு அந்த வேலைக்கு அவங்க ஃபிட் ஆகாமல் இருந்தால், இப்போ எக்ஸாம் பாஸ் ஆகலைன்னா வேலை கிடைக்காம இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி இருந்தால் வரும். இல்லாட்டி சோம்பேறித்தனத்தினால வேலைக்கு போக விரும்பாமல் இருக்கிறதுனால வரும். அன்எம்ப்ளாய்மெண்ட்னா நம்மளுக்கு வேலை தேவை, ஆனால் நம்மளுக்கு கிடைக்காம இருக்கும்ல, அதுதான் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம படித்து முடித்த உடனே வேலை பார்க்குறதுக்கு ஆர்வமாக இருப்போம். ஆனால் நம்ம படித்த படிப்புக்கு வேலை இல்லாமல் இருக்கும். இந்தியாவில் இருக்கிற அன்எம்ப்ளாய்மெண்ட்டை பற்றி பார்க்கலாம். இந்தியாவில் சிட்டிஸில் தான் அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது. ரூரலை கம்பேர் பண்ணும்போது சிட்டிஸில் ஜாபுக்கான காம்படிஷன் அதிகமாக இருக்கும். இந்தியாவில் மென்னை கம்பேர் பண்ணும்போது உமன் தான் அதிகமாக வேலை இல்லாமல் இருக்காங்க. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கம்மியாக தான் இருக்குது. டிகிரி படித்தவங்க தான் அன்எம்ப்ளாய்மெண்ட்டில் அதிகமாக இருக்காங்க. அக்ரிகல்ச்சர் சீசனை பொறுத்து அமைகிறனால அங்கே அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாக இருக்குது. இண்டஸ்ட்ரீஸை கம்பேர் பண்ணும்போது நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஃபஸ்ட்டு வாலண்டரி அன்எம்ப்ளாய்மெண்ட். இதில் அந்த பர்சனாக நான் வேலைக்கு போகலன்னு இருப்பாங்கள்ல, அது வாலண்டரி அன்எம்ப்ளாய்மெண்ட். இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம். சம்பளம் கம்மியாக இருக்கும், இல்லாட்டி அவங்களுக்கு வேலை பார்க்க இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கும், ஒர்க்கு கொஞ்சம் கஷ்டமாக தெரியும், அதனால் அவங்க வேலைக்கு போகாமல் இருப்பாங்க. ரெண்டாவது, இன்வாலண்டரி அன்எம்ப்ளாய்மெண்ட். அவங்களுக்கு வேலைக்கு போகணும்னு ஆசை இருக்கும், ஆனால் அவங்களுக்கு வேலை கிடைக்காம இருக்கும்ல, அப்படி இருக்கிறது இன்வாலண்டரி அன்எம்ப்ளாய்மெண்ட். இதில் அந்த பர்சனால் முடியும், வேலை பார்க்கறதுக்கு ரெடியாக தான் இருக்காங்க, ஆனால் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லை. எக்ஸாம்பிள் ஒரு குவாலிஃபைடு டீச்சர் வேகன்சி இல்லாமல் வேலை இல்லாமல் இருப்பாங்கள்ல, அது இன்வாலண்டரி அன்எம்ப்ளாய்மெண்ட். நெக்ஸ்ட்டு சைக்ளிக் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஒரு சீசனில் அவங்களுக்கு வேலை கிடைக்கும், இன்னொரு சீசனில் அவங்களுக்கு வேலை கிடைக்காது. இப்போ ட்ரெஸ் கம்பெனியெல்லாம் வச்சுருந்தாங்கன்னா ஃபெஸ்டிவல் அப்போ சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், அதுக்காக நிறைய பேரை வேலைக்கு எடுப்பாங்க. ஃபெஸ்டிவல் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு வேலை இல்லாமல் இருக்கும்ல, அது சைக்ளிக் அன்எம்ப்ளாய்மெண்ட். நெக்ஸ்ட்டு சடன் அன்எம்ப்ளாய்மெண்ட். திடீர்னுட்டு அவங்களுக்கு வேலை இல்லாமல் போயிடும், அவங்களோட வேலை முடிஞ்சிடும், அதுக்கடுத்து அவங்களுக்கு வேலை இல்லாமல் இருக்கும்ல, அப்போது அவங்கள வேலையை விட்டு தூக்கிடுவாங்கள்ல, அது சடன் அன்எம்ப்ளாய்மெண்ட். நெக்ஸ்ட்டு சீஸ்னல் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஒரு சில பர்சனுக்கு ஒரு சீசனுக்கு வேலை இருக்கும், இன்னொரு சீசனுக்கு வேலை இருக்காது. இப்போ அக்ரிகல்ச்சர் பண்ணுறாங்கன்னா 6 மந்த்ஸுக்கு வேலை இருக்கும், அடுத்த 6 மந்த்ஸுக்கு வேலை இருக்காது. அந்த மாதிரி இருக்கிறது சீஸ்னல் அன்எம்ப்ளாய்மெண்ட். இந்தியாவில் என்னென்ன காரணங்கள்னால அன்எம்ப்ளாய்மெண்ட் வருதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாப்புலேஷன் க்ரோத். இப்போது ஒரு வேலைக்கு இவ்வளோ பேர் தான் தேவைப்படுறாங்கன்னா அவ்வளோ பேர் தானே எடுப்பாங்க. பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறதுக்காக அந்த வேலையோட ஆட்களை இன்க்ரீஸ் பண்ண மாட்டாங்கள்ல, அது ஒரு ரீசன். எக்கனாமிக் சேஞ்சஸ் அண்ட் குளோபலைசேஷன். காம்படிஷன் உலகளவு இருக்கிறனால ஜாப் கிடைக்காம இருக்குது, கிடைச்சாலும் அது நிரந்தரமாக இருக்குன்னு கிடையாதுல்ல. இண்டஸ்ட்ரியல் ப்ராப்ளம்ஸ். இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே இருக்கிற எக்கனாமிக் ப்ராப்ளம், காம்படிஷன் போன்ற பல காரணங்களுக்காக வேலை கிடைக்க மாட்டுக்கு. நெக்ஸ்ட்டு ஃபெயிலியர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். கம்பெனிஸில் லாஸ் வரும்போது, ஓனருக்கு இடையில சண்டை வரும்போது, கம்பெனியில் உருவாக்குற பொருட்களுக்கு டிமாண்ட் இல்லாதப்போ இந்த இண்டஸ்ட்ரியை பூட்டிடுவாங்கள்ல, அதுதான் ஃபெயிலியர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். நெக்ஸ்ட்டு டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட். மிஷின், ஆட்டோமேஷன், கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் வந்ததுனால ஹியூமன் ஜாப்ஸ் கம்மியாகுது. நெக்ஸ்ட்டு எஜுகேஷ்னல் சிஸ்டம் ப்ராப்ளம். எஜுகேஷன்ஸ் தியரியை மட்டும்தான் சொல்லித்தருது, நம்மளோட ஸ்கில்லை வளர்க்க மாட்டேக்குது. ரெண்டாவது, ஸ்டூடெண்ட்ஸை வேலைக்கு போகிறதுக்கு தயார் பண்ண மாட்டேக்குது. சோசியல் ஆக்டிடியூட்ஸ். இந்த இதெல்லாம் ஒரு ஜாபா, இதுக்கெல்லாம் யாராவது போவாங்களா, இதெல்லாம் ஒரு சேலரியா அப்படின்ட்டு கிடைச்ச ஜாப்புக்கும் போகாமல் இருக்கிறது இந்தியாவில் இருக்கிற அன்எம்ப்ளாய்மெண்ட் காசஸ். அன்எம்ப்ளாய்மெண்ட் ஒரு சோசியல் இஷ்யூ, அதனால் நிறைய ப்ராப்ளம் வரும். ஒரு பர்சன் அன்எம்ப்ளாய்மெண்ட்டாக இருந்தால் அவங்களையே பார்த்துக்க முடியாது, வறுமை நிலைக்கு தள்ளப்படுவாங்க, அவங்க மேலே அவங்களுக்கே கோபம் வரும், சொசைட்டியில் யாரும் மதிக்க மாட்டாங்க.
அன்எம்ப்ளாய்மெண்ட் மெயினாக பாப்புலேஷன் growth, இண்டஸ்ட்ரியல் சேஞ்சஸ், டெக்னாலஜிக்கல் அண்டு எஜுகேஷனில் வர வீக்னஸ்னால வருது. அவ்வளோதான். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.